Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செலவே இல்லாமல் 5 யூஸ்ஃபுல் கிச்சன் ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து தேவை. ட்ரே வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ஆனால் அதில் ஹோல்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அடுத்தது 2 கட்டப்பை குச்சி, அப்புறம் இந்த மாதிரி அந்த டேக். சப்போஸ் உங்ககிட்ட டேக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கயிறு போட்டு கூட கட்டிக்கலாம். இந்த டேக் வந்து ஒன்று வந்து ₹2. இப்போது அந்த கட்டப்பை குச்சியை அந்த மாதிரி அந்த ட்ரேயில் வச்சுட்டு நல்லா டைட்டாக உங்களால் எந்த அளவுக்கு நாட் போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா க்ரிப்பாக நிற்கும். இப்போது ஒரு சைடு வந்து நாட் போட்டாச்சு. இப்போது அதே மாதிரியே இன்னொரு சைடும் வச்சு நாட் போட்டுக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக, அதாவது ரொம்ப எண்டில் வைக்காமல் கொஞ்சம் பாதியிலேருந்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் நாட் போட்டதுக்கு அப்புறம். இப்போ இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணுன்றதுக்காக 2 பக்கமும் 2 நாட் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நல்லா நீட்டமான குச்சி ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா 2 பக்கமும் உங்கள் சிங்க் அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த ஸ்ட்ராங்கே போதும் அப்படின்றதுக்காக நான் இதோடையே விட்டுட்டேன். இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெஜ் கிளீனர். இப்போ பாருங்கள், ஒரு கட்டப்பை குச்சியை நான் அந்த பக்கம் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டேன், இன்னொன்று வந்து இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா க்ரிப்பாக இருக்கும். நம்ம குச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பக்கமும் சேர்ந்து இருக்கும். ஸோ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், சௌச்சௌ நல்லா வெயிட்டான காய் அப்படின்றதுக்காக நான் அதை வச்சு உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம அது மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலே ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எம்டி ஊதுபத்தி பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தெர்மாக்கோல் பீஸ், அதாவது இந்த பாக்ஸ்குள்ளே போகிற மாதிரி ஒரு தெர்மாக்கோல் பீஸை வந்து வெட்டி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஊதுபத்தி பாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறுமனே அந்த தெர்மாக்கோல் பீஸை மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அந்த தெர்மாக்கோல் பீஸை அந்த ஊதுபத்தி பாக்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த தெர்மாக்கோல் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போது ஃபுல்லாக வந்து எடுத்து முடிச்சாச்சு. இப்போது இந்த பாக்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டுறதுக்காக இதை வந்து நான் கலர் பேப்பர் போட்டு இதை வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். செலோ டேப் போட்டு தான் ஒட்டியிருக்கேன், வேறு எந்த டேப்பும் யூஸ் பண்ணலை. உங்கள்கிட்ட தெர்மாக்கோல் மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் அது மேலேயும் கலர் ஷீட் போட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து நிறைய இதில் வீட்டில் வந்து இருக்கும் இல்லையா, இந்த கொஞ்சம் மீடியம் சைஸ் ஸ்க்ரூவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரூவை இப்போது அந்த உங்களுக்கு எத்தனை ஸ்க்ரூ வேணுமோ அத்தனை இதை வந்து அந்த இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் சந்தியா, அனி, ஜெர்லின், லாவண்யா, பிரசன்னா, கௌசிகா, நவீனா, திவ்யஸ்ரீ, முத்துச்செல்வி, தீபிகா, மஞ்சுஸ்ரீ, ஃபிஃபிக், ஜவித் அக்தர், சாத்தம்மை, ரமேஷ், சுகுணா, ஆதன், இவங்க ஒரு பேபி. மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ பேக் சைடில் டபுள் சைட் டேப் போட்டு இந்த மாதிரி 3 சைடும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக 3 டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போது அதை உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. டபுள் சைட் டேப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ பீரோவோட அந்த இது டைல்ஸு, ப்ளைவுட் இதிலலாம் வந்து நல்லா ஸ்டிக் ஆகும். நம்ம செவுத்தில் ஒட்டினா மட்டும்தான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஒட்டுறதுக்கு. இப்போது இதில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். லைட்டர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூவில் சேர்த்து இருக்கிற மாதிரி மாட்டியிருக்கேன். ஸோ இந்த ஆர்கனைசரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து நான் வந்து முன்னாடி கிளாத் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து அது வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ட்ரே வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் ஏற்கனவே பழசு வீட்டில் இருந்துச்சு. ஸோ அந்த பேஸ்கெட் நான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் இல்லை அப்படின்னா இந்த எல்லோ கலர் ட்ரே மாதிரியே ஹோல்ஸ் வச்ச ட்ரேவாக பார்த்து வாங்கிட்டு அது மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து 2 பக்கமும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸோ இல்லை வாட்டர் கேனோட பாட்டம் போர்ஷனோ எடுத்துகிட்டு இந்த கார்னரில் இதை வந்து டேக் போட்டு இதை டைட்டாக வந்து கட்டிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட டேக் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் கயிறு போட்டு இதை வந்து கட்டிக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து கட்டி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேவோட பாட்டம் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ஒரு பா ஷேப்பில் இந்த மாதிரி ரஃப்பாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஆக்ஸா பிளேடோ இல்லை வந்து கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாலும் அது வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி சைடு போர்ஷன்ஸை நான் கட் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சில பேருக்கு இது என்ன ஆர்கனைசர் அப்படின்றது.
இப்போது இதை வந்து நம்ம வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வைக்க போகிற அந்த பேஸ்கெட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ இந்த ஆர்கனைசரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பூனு, டம்ளர் எல்லாத்தையுமே உள்ளே வந்து கவுத்திக்கலாம். அதே மாதிரி தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிங்க் வழியாக அந்த ஓட்டை வழியாக வெளியில் வந்து வந்துடும். ஸோ அந்த இடம் வந்து வீணாக போகாமல் அப்படியே இருக்கும். உங்கள்கிட்ட அந்த ஃப்ரூட் பாஸ்கெட் இல்லைன்னா நீங்கள் இன்னொரு ட்ரேவை வந்து அது மேலே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பூன் வைக்கிற ஹோல்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு பக்கம் கூட அது மாதிரி ஸ்வீட் பாக்ஸை வந்து வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 4. இது நிறைய சிஸ்டர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான் இது. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 கேலண்டர் அட்டை வந்து எடுத்திருக்கேன். 2 வேறு சைஸ். நீங்கள் ஒரே சைஸில் இருந்தாலும் ஓகே, இல்லை வேறு சைஸ் இருந்தாலும் ஓகே. இப்போ இந்த கேலண்டர் ஷீட்டை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கலர் பேப்பர் போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் நார்மல் A4 ஷீட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த 4 சைடும் வந்து நம்ம ஒரு ஷார்ப்பான ஒரு நைஃபை வச்சு ஹோல் போட போகிறோம். இப்போ மீதி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிடலாம். காவியஸ்ரீ, மகாலட்சுமி, நேத்ரா, சீதா, உமாமூர்த்தி, தேவிஸ்ரீ, அனு, அக்ஷயா, காவியப்ரியா, லித்திகாஸ்ரீ, அஃப்ரோஸ், முசாகித், முப்சினா. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சணல் கயிறோ இல்லை இந்த மாதிரி உள்ளன் கயிறை 4 எடுத்தோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சணல் கயிறு இருந்துச்சுன்னா அதுவும் இன்னும் ஈஸி தான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உள்ளன் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி கத்தியை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக, அதாவது அடிப்பக்கமாக வந்து பிடிச்சி இழுத்துருங்க. இப்போது இழுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீவாங்குச்சி 2 இதாக உடச்சி வச்சுட்டு அதை நல்லா வந்து டைட்டாக வந்து நாட் போட்டுக்கோங்க. அதை வந்து வெளியில் அவுந்து விழாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி குச்சியை வச்சு நல்லா டைட்டாக வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போது இதே மாதிரியே நம்ம வந்து 4 சைடுக்கும் இதே மாதிரியே நம்ம வந்து முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை நல்லா அப்படி இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸை தாண்டி, அந்த குச்சியை தாண்டி அந்த ஹோல்ஸில் வராது. இப்போ 4 சைடும் நான் இதே மாதிரியே வந்து முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இதை வந்து கீழே நிற்க வச்சுட்டு உங்களுக்கு எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு 4யும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்க போகிறோம். அதாவது 4 கயிறுலையும் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னொரு கேலண்டர் ஷீட்டு வந்து அது மேலே வந்து வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக 4க்கும் நாட் போட்டுக்கோங்க. 2 நாட்டாக போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ 2 நாட்டாக வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போது போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கேலண்டர் ஷீட்டோட பேக் சைட் பக்கமாக திருப்பி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு கிச்சனில் வந்து ஷெல்ஃபே இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு ஆர்கனைசர் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ அதை ஜன்னலில் கட்டுறப்ப இந்த மாதிரி 4 மாதிரி பார்த்து கட்டிக்கோங்க. ஒன்று ஸ்ட்ரெயிட்டாகவும் இன்னொன்று வந்து ஸ்லாண்டிங்காகவும் கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஹாய் அக்ஷயா, ஸ்வாதி, ஸ்வேதா கவி, பிரியா, தினேஷ், பூஜா, உமா, ரிபானா, ரிஃபானா, செந்தில்குமார், பார்கவி, பவித்ரா, பெத்தேஸ்ரதி, பிரிசில்லா. உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கிறனால தான் என்னால் இந்த அளவுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியுது. நிறைய பேர் வந்து நாங்கள் செய்கிற கிராஃப்ட்டை உங்களுக்கு எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோடய மெயில் ஐடியை நான் அபவுட் செக்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் ஆர்கனைசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக வீடு ஷிஃப்ட் ஆகிட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ பாத்ரூம் செய்கிறதுக்காக இந்த ப்ளைவுட் வந்து எக்ஸ்ட்ரா மீதி இருந்துச்சு. ஸோ அந்த ப்ளைவுட்டை வச்சு ஸ்டெப் ரேக் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாட்டில் வச்சு உங்களுக்கு எத்தனை பாட்டில் வைக்கணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதே மாதிரியே நமக்கு 3 பீஸ் வந்து தேவைப்படும். நான் வந்து 3 ஸ்டெப் ரேக் வந்து செய்ய போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு 4 வேணும்னாலும் நீங்கள் வந்து 4 ஸ்டெப் ரேக் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3 பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதுவும் ஒரே அளவில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட ப்ளைவுட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை கார்ட்போர்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேஸ்ட்டு கார்ட்போர்ட் அட்டைப்பெட்டி ஏதாவது இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி தான் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். பாட்டில் வந்து வச்சு பார்த்துக்கோங்க, வைக்க முடியுதா அப்படின்றத வச்சு பார்த்துக்கோங்க. இப்போது அதை அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு பேக் சைடில் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடுங்க. டபுள் சைட் டேப் வந்து இந்த ப்ளைவுட்டில் நல்லாவே வந்து ஒட்டும். இப்போது எடுத்து முடிச்சுட்டு அந்த ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ரேக் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரியே நம்ம 2 ரேக்கையும் ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு நம்மளோட ஸ்டெப் ரேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எல்லாமே நான் டபுள் சைட் டேப் போட்டு தான் ஒட்டியிருக்கேன். இப்போ பின்னாடி பக்கம் இந்த மாதிரி ஒரு பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டெப் ரேக் வந்து ரெடி ஆகிடும்.
பாருங்க நான் ஷெல்ஃபில் வந்து வச்சு காமிச்சிருக்கேன். ஆனால் நான் இன்னும் திங்ஸ்லாம் எதுவுமே வந்து நான் இன்னும் ஸ்டோர் பண்ணலை. சும்மா உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு ப்ளைவுட் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே சூப்பராக ஒரு ஸ்டெப் ரேக் வந்து செஞ்சிடலாம். உங்ககிட்ட ப்ளைவுட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அட்டைப்பெட்டி, அதாவது துணிலாம் கொடுப்பாங்க இல்லையா, சாரீ ஷர்ட்லாம் வச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த அட்டைப்பெட்டியை வச்சு கூட செய்யலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதுலேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.